உங்களை வேண்டி விரும்பி அழைப்பது அம்மானிப்பட்டு நாட்டார்கள், பிள்ளைமார்கள், கிராமத்தார்கள், ஊர் பொதுமக்களை என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார். நாடகத்தினை கட்டில் போய் கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். மணிராஜதனையே பாவன மதுராடியே மகராரந்தரையே சாவரகதாராதிகே சாவரகதாராதிகே பரிகுதினையே அம்மல் பாகோப்ரவர்தாய் பக்கேசலாய் பாகோப்ரவர்தாய் பாகோப்ரவர்தாய் பக்கேசலாய் ஜெயகுணபவனே கடபவனவாகி தேவி மீனாட்சி அம்பா தலைவனே நான் வணங்கும் சிவமே நாதத்தில் தலைவனே நான் வணங்கும் சிவமே நாடு மூனை தொழுவேன் மரமருள்வாய் சிவமே நாதத்தில் தலைவனே நான் வணங்கும் சிவமே நாடு மூனை தொழுவேன் மரமருள்வாய் சிவமே. ஹலோ
கமபதனி பாதாரே வினதமி கேதி சரி நிதா தனி தம மமதனி பாதாரே வினதமி கேதி சரி நி சதானி தம மமதனி பாதாரே வினதமி கேதி சரி தாசனி சரி நி சதனி தான மமதனி பாதாரே வினதமி கேதி நன்றி 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 அதை புரியும் அகிலான் தேஸ்வரியே திரு ஆடை காவி அருள் புரியும் அகிலான் தேஸ்வரியே நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே ஆடை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே
முகிலாகி கருணையிடும் மழை பொழிவாய் எந்த முறையீடு சொன்னால் வழி சொல்லுவாய் முகிலாகி கருணையிடும் மழை பொழிவாய் எந்த முறையீடு சொன்னால் வழி சொல்லுவாய் ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் காவிரி நதி என்னும் பூவரங்கம் அதன் கரையோரம் அருள் திருவரங்கம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் இரண்டிற்கும் நாயகமாய் அமைந்த தலம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரம் நீ எழிலோடு அமர்ந்திடும் அமுதீஸ்வரமும் ஆனை திரு ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய் உன் திருவடி பணிந்தால் நலம் தருவாய் தாய்மையின் வடிவாய் எழுந்தருள்வாய் உன் திருவடி பணிந்தால் நலம் தருவாய் வைகரை மலர்வோர் மனம் தருவாய் வைகரை மலர்வோர் மனம் தருவாய் எந்த வரம் கேட்டாலும் உணர் தருவாய் எந்த வரம் கேட்டாலும் உணர் தருவாய் ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே காலத்தின் மாற்றமெல்லாம் உள்காலங்கள் கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள் காலத்தின் மாற்றமெல்லாம் உள்காலங்கள் கருணையின் ஒளிதான் உள் தீபங்கள் தேனான இசையாவும் உள் ராகங்கள் தேனான இசையாவும் உள் ராகங்கள் நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள் நான் தேடிடும் நிம்மதி உள்பதங்கள் ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே நெஞ்சில் அகலாமல் நீ நின்று புகழ் தருவாய் ஈஸ்வரியே ஆனை காவில் அருள் புரியும் அகிலா தேஸ்வரியே வணக்கமே யாவருக்கு வணக்கமே நீங்கள் வாத்தியாச்சு கூற வேண்டும் வணக்கமே அறமுறை இன்பம் என்னும் மாயக்கலை 64 இன்பம் என்னும் மாயக்கலை 64 அறமுறை இன்பம் என்னும் மாயக்கலை 64 பங்குனி கேட்டு எல்லோருக்கும் வணக்கமே அந்த பெரியோர்களுக்கு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அவன் மனசுல பெண்ணாகியானே பரணிய படுக்கை வணக்கம் வணக்கம் அவன் மனசுல பெண்ணாகியானே பரணிய படுக்கை வணக்கம் அவன் மனசுல பெண்ணாகியானே பரணிய படுக்கை வணக்கம் அவளை கட்டிக்கிட்டு மசால் கடலுக்கு பாவைய பெண்களுக்கு வணக்கம் வணக்கம் அவனை கட்டிக்கிட்டு மசால் கடலுக்கு பாவமணிகளுக்கு வணக்கம் வணக்கம் பெத்தவங்க உத்தவங்க மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செஞ்சவருக்கு வணக்கம் வணக்கம் மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரே வணக்கம் பெத்தவங்க உத்தவங்க மத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரே வணக்கம் காதலிலே தொழிலாளி முட்டை பூசி மருந்து கொடுத்து கைலாசம் போடுவதற்கு வணக்கம் காலையிலே தள்ளிட்டு மொட்டை முட்டி மருந்து முடிச்சு கைலாசம் போவதற்கு வணக்கம் வணக்கம் பொல்லாத மத்தி வாங்க வல்லாளர்களுக்கு கோடுகிறேன் கோடி வணக்கம் வணக்கம் கொல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்ணைக்கு போடுகிறேன்
கோடி வணக்கம் வணக்கம். பக்கத்துல கொல்லாத வட்டி வாங்கி வல்லாத எனக்கு போடுகிறேன் கோடி வணக்கம். வாங்கின கடனை திருப்பி கொடுக்காத பாவி போய் எழுதி வர. கேட்டுட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்காத பாவி போய் எழுதி வர. அது எல்லோருக்கும் வணக்கமே. நீங்க வாத்தியார் சொல்ல வேண்டும் வணக்கமே. அன்பு வணக்கமே. எங்கள் வணக்கமே. அன்பார்ந்த பெரியவர்களே, அருமைக்குரிய தாய்மார்களே, மனை பண்ணாக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, காக்கம் சட்டையாகிய காக்கை சட்டையை அணிந்திருக்கும் மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உள்ளூர் விருந்தாளிகளே, வெளியூர் பங்காளிகளே, படித்த இளைஞர்களே, படிக்காத மேதைகளை உங்கள் அத்தனை பேருக்கும், குறிப்பாக இந்த நாடகத்தை சீரடும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினருக்கும் எங்கள் நாடக கலைக்குழுவின் சார்பாக அன்புடன் வரியோரை வரவேற்று ஆரம்பிச்சு கொண்டிருக்கிறது. அடாது மழை விதால் விடாது இந்த நாடகத்தை கண்டிப்பா வைத்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு இந்த நாடகத்தை வைத்த நல் உள்ளங்கள் நீண்ட ஆயுளும் நுழைந்த செல்வமும் மங்காத புகழோடு இறைவன் அருளாலே வாழ்க வளமுடன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாடகம் வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அதிகமாக நாடகம் வைக்காம போயிட்டீங்க, எங்க உழைப்புலாம் ரொம்ப மோசமா போயிடும். அதனால ரொம்ப சந்தோஷம், மற்ற மகிழ்ச்சி. சரி. ஆமா, காலையில போன் பண்ணி கேட்டேன், பையன் வேற திடீர்னு மலையில போய் சரவணன் போன் பண்ணேன். தம்பி கவலைப்படாம நீங்க வந்துருங்க, நம்ம ஊர்ல உட்கார்ந்து இப்ப ரசிகர்கள் பாக்குறதுக்கு தகர கொட்டாய் போட்டிருக்காங்க, அதனால நீங்க பயப்படாம வரலாம், பயப்படாம வரலாம் அப்படின்னு. ஏன்னா தீபாவளி செலவு அதிகமா போச்சு. என்ன செலவு? அதே எங்க அப்பா ரேட்டு கூடனே என்ன சட்டை துணிமணி வாங்க முடியல. ஈரோடு பக்கம் போயிட்டேன். ஆமா, ஒரு குடும்பத்துக்கு எடுத்து கொடுத்தாரு தாங்க முடியும். ஒரு குடும்பம் தான் அடிக்க சும்மா இருக்க, கிளப்பிட்டு போயிடாதீங்க. ஈரோடு பக்கம் போயிட்டேன், அவன் அள்ளி வீசிட்டேன். சட்டை 100 ரூபா, சட்டை 100 ரூபா, 10 சட்டை 1000 ரூபாய்க்கு தரேன். அங்கிட்டு பக்கத்து கடையில் 12 சட்டை 1000 ரூபா, 10 மாசம் கூட தாங்காது. 12 சட்டை 1000 ரூபா, 12 சட்டை 1000, 10 நாள் கூட தாங்காதுட்டேன். விற்கிறதுல வியாபாரத்துல நியாயமா இருந்துச்சு. எல்லாம் தீபாவளி போனது எல்லாம் கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஆஹா கையில காசு இல்லாம இருக்கமே, இன்றைக்கு வேற இப்படி மழை வருது, நடக்குமா என்னன்னு ஒரு சந்தேகம். அதெல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும். நீங்க நாடகத்துக்கு கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி இந்த நாடகத்தை வைத்த நல்லுள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. முதல்ல வந்தவங்களை வரவேற்கணும் நம்மளோட கடமை. வரவேற்று மற்ற வேலையை பார்ப்போம். சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறத. உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க இருக்கோம், நீங்க எங்களை சந்தோஷப்படுத்திருக்கீங்க. அதனால முக்கோடு மூக்கு வச்சு முழுமுழு பேசையிலே மடைய திறந்து விட்டா மழை தண்ணி விழுந்து வரும். மழையை திறந்து விட்டா மழை தண்ணி நிறைந்து வரும். மாட காத்திருக்க வந்த காணி உடுப்பாலே அம்மன் கோயில் கிழக்காலே அன்னபயமே காலே நம்ம ஒரு நடுவல சும்மா நிற்கிறதடி. நடுத்தர நம்மளை கண்டு சொக்குதடி. தான சந்தன சந்தானா, தான சந்தன சந்தானா, அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா, 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாரு, 1000 பாட்டுக்கவ அடி எடுத்து கொடுப்பாரே. சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தா, சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் பிடித்தா, சரீர படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாரு. அம்மன் கோயில் கிழக்காலே அந்த பயமே காலே நம்ம ஒரு நடுவோலே நிற்குதடி. அடியே நடுத்தர நம்மளை கண்டு சொக்குதடி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா அம்புநாடு அம்மாடிப்பட்டு கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மலையாளத்தம்மன் கோவில் கும்பாபிஷேக 48ஆம் நாள்
நிறைவு மண்டல பூஜையை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக. ஐப்பசி மாதம் 5ஆம் நாள் 22/10/2025 புதன்கிழமை மேற்படி கோயில் அமைந்துள்ள சிங்காரமண்டலி வண்ண கலையரங்கில் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது சீரும் சிறப்பாக நடந்திருக்கின்றது. நாடகத்தில் நடிக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடமெல்லாம் தனக்கு நிகர் தாளையன வெற்றி மரசு கொட்டிரும் இன்னிசை பண்டர் நடிப்பு சேவேந்தன் திண்டுக்கல்லை சேர்ந்த ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் இவரங்கமணியிலே வேடன் நிறுத்தராக நடிக்க காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். குயிலின் குரோவியம் புதுக்கோட்டையை சேர்ந்த ஏ அனிதா அவர்கள் இவரங்கமணியிலே வள்ளி நாயகியாக நடிக்க காத்துக்கொண்டு இருக்கிறார்கள். சிறப்பாக பாடக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு சித்தப்பு வீரமங்கலத்தை சேர்ந்த செந்தமிழன் லேனா கவிராஜ் அவர்கள் இவரங்கமணியிலே நாரதன் கழகப்பிரியராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக அருமணிய கலையரசு சென்றடமெல்லாம் வங்காத வெற்றி முரசு கொண்டு வரும் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய அருமையன்னார் மாவடி கோட்டையை சேர்ந்த அண்ணன் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அருமையன்னார் எம் கே ரத்னப்பா அவர்கள் இவரங்கமணியிலே அருமை பின்பாட்டு விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தின உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தின உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோர் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயரும் உள்மதிப்பும் அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கைதட்டி பாராட்டிய அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம். ஆமா, பாட்டு அப்படித்தானே இருக்கணும். எல்லாரும் கேட்கிற மாதிரி எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி விவசாயத்தை பத்தி ஒரு நல்ல பாட்டு. விவசாயம் இருக்க ஏரியால பிடிச்சா பாடணும். எது தெரியுதோ அதை தெரிஞ்ச ஏரியா அதை பண்ணாதான் அதை பத்தி பிடிக்கும். நம்மளுக்கு தெரியாத ஏரியால போய் மாடிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் போய் சிக்கல் படணும். இப்ப நாடகத்தை பத்தி நம்ம ஊர்ல தெரியும். நம்ம நாடகத்துக்கு வந்தோம். திருப்பூர் பக்கத்துல நாடகத்துக்கு போயிட்டோம். நாடகத்துக்கு தான் நாடகத்துக்கு போயிட்டோம்னு சொல்லு. அந்த பக்கம் அவங்க நாடகமே வச்சதுல உள்ள இருக்கு. போய் இறங்குனா மேடையில இதே மாதிரி எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அப்புறம் போய் அந்த ஊர்ல ஒரு முக்கியஸ்தரை கூப்பிடுங்க, வாங்க மணி ஆகி போச்சு, இந்த டேபிள் சேரா எதுக்கு நாடகம் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. இல்ல இப்பதாங்க முதல் வைக்கிறேன், டேபிள் சேர்லாம் வேணும், மிருதம் வாசிக்கிறதுக்கு பெட்டி வாசிக்கிறதுலாம் வேணும் அப்படின்னு சொன்னேன். சரி இப்ப எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு வந்த ஆளு என்னட்டாங்க, டேபிள் கொண்டு வந்துட்டாங்க. பெட்டிக்கார உட்காந்து வாசிக்கணும்ல, அவருக்கு சேர் கொண்டு வரணும்ல, சேர் கொண்டு வரவே இல்லை. பார்த்த மணி ஆகி போச்சு. மணி ஆனோடனே மணி 10 மணி ஆக போதியா, சீக்கிரம் கொண்டுட்டு வாங்க டேபிள் சேர. அப்புறம் நீங்க எங்களை குறை சொல்லக்கூடாது, நாங்க வெளியில 9 மணிக்கெல்லாம் இங்க வந்துட்டேன், பெட்டிக்காருக்கு இப்ப சேர் இல்லையே என்னையா விடுறது அப்படின்னு. அப்புறம் அங்க இருந்து எல்லாம் பேசி சரி சேர் இல்லாட்டி பரவாயில்ல, நான் அந்த சேரை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு கொண்டு வந்து போட்டாங்க. கொண்டு வந்து போட்டா பெட்டிக்கார் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில இந்த சேர்ல கப்பலிங்லாம் வேற இருந்துச்சு. தூக்கிட்டு கூட வாசிச்சுட்டு இருந்தாருல. 12:30 மணி இருக்கு. பெட்டிக்காருக்கு பின்னாடி ஒருத்தர் நோட்ட ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு சேருக்கு வேலை வந்துருச்சு, சேரு கொடுங்க அப்படின்னா. டேய்
என்னடா காலாண்டா தருவா அப்படிங்கிறாரு அவரு. காலைல தருவேன் தம்பி போயிட்டு வாங்க. அவர்தான் பெட்டியா சொல்லாது ஹலோ அப்படி கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூக்கிவிட்டு இல்ல கண்ணாடி வேற போட்டாரு. அவன் சேருக்கு வேலை வந்து செல்ல முடியாது காலைல தருவேங்கிற. அப்ப போனா காலைல தருவேன்னாருல. யோ எந்திரியா அங்கே கிளம்பி செத்து 2 மணி நேரம் ஆகுது. உட்கார வைக்க சேர்ல மரியாதை சேரக்கூடிய அப்படின்னு பிடிக்கிட்டு போயிருக்கேன். அப்ப என்ன பண்ண படிக்காரு? அது பணத்தை உட்கார வைக்கிற சேர் போல இருக்கு. அந்த சேர்ல இந்த ஆளை உட்காரச்சு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுனே. இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு எனக்கு தெரியும் நீங்க போகும்போது ஏன் திருப்பூர் போனீங்கல்ல அது அப்படிதான் நடக்கும். அப்படிதான் நடக்கும். இன்னொரு விஷயம் அப்புறம் விடிய என்ன சேர தூக்கிட்டு போயிட்டேன். அப்புறம் ஒத்த குத்துத டிங்கு 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 இப்படிதான் வாசிட்டு இருந்தாரு விடிய விடிய. வேற என்ன பண்றது தெரிஞ்ச ஊரு போல. இது நாங்க தேவரனே வெடி பாத்தீங்களா இல்லையா அடி திடீர் திடீர்னு வண்டிக்குள்ள உட்கார முடியல. நம்ம ஏரியா பக்கம் நாடகத்துக்கு இருந்தா பொன்னாடை போத்துவாங்க மாலை போடுவாங்க. சிவாஜி பக்கம் நாடகத்துக்கு போயிருங்க அது தீபாவளி தேடி போயிட்ட நாடகத்துக்கு. ஓகே அண்ணன் பப்பு ராஜா அவர்களை பாராட்டி இந்த சரவடி மாலையை அணிக்கிறேன் அனுபவிச்சேன். பின்னாடி ஒருத்தர் வந்தேன் அதை நான் கொளுத்து விடுகிறேன். ஏடா உங்க நாடகத்துக்கு வந்து என்ன தீ வச்சு கொளுத்தான ஒரிய போய் சிக்கல்ல மாட்டு நடத்துங்க பெருஞ்சிக்கல்ல. நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கேன் சாமியை எங்க பார்த்தாலும் விழுந்து கும்பிட்டுருவேன். அந்த அளவுக்கு தெய்வ பத்தி எங்க சாமியை பாக்குறாலும் சரி. தீபாவளி இன்னைக்கு வெடியை பத்த வச்சிருக்கேன். பத்த வச்சதுக்கு அப்புறம் பாத்திருக்கேன் லட்சுமி வெடி விழுந்து கும்பிட்டுட்டேன். லட்சுமி வெடிச்சவன் முகரம்ல சந்திரி. அப்ப வருஷம் வருஷம் அவனுக்கு இப்ப லட்சுமி வெடி போட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆர்வக்கலாறுல எது பண்ணாலும் இப்படிதான் போகும். ஆனா இந்த வருஷம்னே எந்த வருஷமும் படாத சிரமம் இந்த வருஷம் பட்டுவிட்டேன். என் ஃப்ரெண்டு முருகன் ஒரு பையன் சிங்கப்பூர்ல இருக்கேன். கவிராஜ் அப்பா தெரியும். அப்புறம் வந்திருந்தாப்புல தீபாவளிக்கு வந்திருந்து மச்சான் ஒரு ஜானியாவுக்கு ஒரு புல்லு வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் தான் சாப்பிடுறோம். வீட்டுல கெடா அவனுக்கு புடிச்சு போட்டு வச்சிருக்கேன். சரி ஆப்பு சாப்பிடுறோம் கெடா கறியை உரிக்கிறோம் மறுபடியும் ஆப்ப சாப்பிடுறோம். இந்த கெடா கறியை நம்ம தான் திங்கிறோம் அப்படின்னா முடிவு பண்ணிட்டேன். முதல்ல என்னன்னா ஒரு புள்ள உடனான்னு சொல்லி 2 பேரும் குடிச்சிட்டோம். குடிச்சுட்டு சரி மணி ஆச்சுடா போய் கடாயை தூக்கிட்டு வாடா அப்படின்னு வீட்டுல போய் கடாயை தூக்கிட்டு வந்தேன். வீட்டு வந்து உரிச்சா 2 பேரும் அடி நொறுக்கி அடிட்டா உப்பு கட்டை போட்டு அங்கேயே சாப்பிட்டாச்சு. கறிகறியெல்லாம் சாப்பிட்டு விடிஞ்சிருச்சு. இன்னொரு புள்ள சாப்பிட்டு விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் வாடா போவோம் அப்படின்னு அவன் சொன்ன மாப்பிள்ளை என்னை வீட்டுல விட்டு போயிரு உன் தங்கச்சி அப்புறம் டொயின்பா ராத்திரி பிள்ளை எங்கடா போன வெள்ளாள் வெளிநாட்டுல இருந்தேன் இன்னைக்கு தான் வந்து மறுபடியும் ராத்திரி பிள்ளை எங்கடா போனேன்னு திட்டுவா. ஓன் கூட இருந்தா ஒண்ணும் சொல்ல மாட்டா. வாடா போவோம்னு கூட்டி போயிட்டான். சரி வீட்டுக்கு போற வாசப்படிதான் பொண்டாட்டி நின்று ஒரே அழுக. ஐயோ 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 அப்படின்னு போன வாக்குல எதுக்கடி அழுகிற ராத்திரி பிள்ளை எங்க போய் தொலைச்சிங்க ஏடி பையனு நான் போனதுனால நீங்க போனதுனால ஒன்னும் அழுகலைங்க வாசப்படியில வச்சிருந்த கருப்பு நாய காணமுங்க அப்படின்னு சொல்ல. இவன் போதையில என்ன முண்ட ஆட்டுக்குடிக்கு பதிலா நாயை தூக்கிட்டு வந்துட்டாயா. அதை சாப்பிட்டதுல இருந்து இப்ப 2 நாளா எந்த டயரையும் பார்க்க முடியல. டயரை பார்த்தா காலுக்கு ஒண்ணு கிடைக்க. ஏன் கேக்குறீங்க ஒரு மறைவா ஒரு இடமும் போக முடியல. ஆமா போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை பிடி தூக்குறா. முன்னாடியெல்லாம் போவாங்க என்ன பண்ணுவேன் பேசாம இருப்பேன்ல. இப்ப என்ன திட்டுவேன் பல்லு வல்லுன்னு கோவம் வருது. நாய்க்கறி தின்னா அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. அவன் தண்ணியை கொண்டு ஆட்டுக்கறி நாய்க்கறியை கொண்டு வந்துட்டேன் என்ன பண்றது. மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய எனது அன்பு உடம்புறா சகோதரர் அருமையினார் எஸ் ஜெகபர் அலி SJJ நிர்வாகம் கரம்பக்குடி ஒன்றிய திமுக வர்த்தகணி அமைப்பாளர் கிளை பிரதிநிதி புது விடுதி புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அருமையினார் என் அன்பு உடன்புறவா சகோதரர் ஜெகபர் அலி அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பை பழகி பெருமை சேர்த்துள்ளார்கள். இங்கே இல்லை எந்த ஏரியாவிலும் இங்கே வந்தால் போதும் அன்பை பழகி பெருமை சேர்ப்பாருங்க. அண்ணே அன்பு அண்ணே அவங்களுக்கு மனமார்ந்த நான் போனே பண்ணல. மழை நேரம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஒரு பயம் வேறே மழை நேரத்தில் 2 வீலரில் வர்றது வந்துட்டு போது திடீர்னு மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா வாங்காயா அன்பளிப்பா தங்கவேலு கோயில்ல போய் விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டு பேசாம குளிர்க்காங்கன்னே படுத்துக்க. நான் கூட கொண்டுட்டு வரவும் தேங்காயா வெடிகுண்டு வச்சிருக்காங்களா 2 இலைக்கு அது வைக்காது உள்ள இருக்கேன். சரி அப்பா ஆறாவே முட்டா பழக்க பெரிய அணுகுண்டு வச்சிருக்காங்களா. இப்ப எதுல எப்பா என்னை பேசுறோம் நான் வேற பேச்சுக்கு போயிருவேன்.
நாடகத்துக்கு ஏற்கனவே அடுத்தபடியாக மிருதங்கத்தோடு கோடி இருக்கிறேன் அன்பிற்கு மாசத்திற்கும் உரிய அன்பு சகோதரர் புதுக்கோட்டையை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் இவர் கபடியிலே மிருதங்க மண்டோலன். கைதட்டி பாராட்டி அனைத்துள்ள மனமானது நன்றி. நடிகர்த வழக்கால அப்ப கைதட்டி அப்ப பேசாம தட்டி கையாங்க ஸ்பீக்கரை மறைச்சுட்டு நிக்காம ஸ்பீக்கர் கீழே விழுந்துடாம விடிய வரைக்கும் பிடிச்சுக்கணும். நீ தான் பிடிச்சுக்கணும். உடைய சாந்திராம பாத்துக்க. அடுத்தபடியாக ஆழ்வடிவத்தை சேர்ந்த ஏ சூர்யா அவர்கள் இவர் கபடியில் ஆடுறோம்.
நன்றி. அருமையான வாசிப்பு. பாராட்டிய அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் கை தட்டாதவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகர் வணக்கம். கரம்பக்குடி சடையந்திரு ஆர் சிவா தென்னந்திரையர் நாடக விழா குழுவினர்களை பாராட்டி ரூபாய் 2000 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். கரம்பக்குடி சடையந்திரு ஆர் சிவா தென்னந்திரையர் நாடக விழா குழுவினர்களுக்கு ரூபாய் 2000 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களது கலைக்குழு இசைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறோம். நன்றி. நடிகரது வணக்கம் வணக்கம் வணக்கம். நானே வச்சிருக்கேனே, நீங்க ஒரு தாட்டி சொல்லிட்டீங்கன்னா அந்த பேச்சை நான் மீற மாட்டேன். நான் எந்த விஷயத்துல கேட்காம இருக்கேன்? சரக்கு குடிக்க கூடாது. நான் சாப்பிடவே இல்லையா சத்தியமாயா? எப்போல இருந்து? இந்த நாய்கறி தின்னதுல இருந்தா. நாய்கறி இருந்தா சாப்பாடு எதை பார்த்தாலும் அப்பா ஒரு மாதிரி வார பேசாம இருக்கிறேன். ரொம்ப முடியாம வந்துருச்சு. நீங்க வேற தீபாவளி தேடி சரக்கா அந்த நாய்கறி தின்னு முடியாம வந்துருச்சு. எனக்கு தேவல. சரி, என் பக்கத்து வீட்டுல ஒருத்தன் படுத்து கிடந்தேன். யாரு? அவனுக்கு நெஞ்சு வலியா, ஹார்ட் அட்டாக்கா. அவனுக்கு பாரு 30 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கியா லாட்டரி சீட்ல. தீபாவளி லாட்டரி ஆப்பரு 30 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. அந்த தகவலை திடீர்னு சொல்லக்கூடாது. சரி, சொன்னா அவன் செத்து போயிருவேன். அந்த மாதிரி அவன் சோதனையை பாரு. விழுந்தது 30 லட்சம் ரூபாய் அவனுக்கு. சரி, அவனுக்கு 30 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. அதிர்ச்சியான செய்தி சொன்னா செத்து போயிருவானா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. டாக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, ஐயா அவனுக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் விழுந்திருக்கு, எப்படியாவது நீ சொல்றபடியா சொல்லிரு, இவன் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு பணக்குன்னு சொல்லி செத்துக்கிட்டு போயிடாம. ஏன்னா டாக்டர் நீ சொன்னீன்னு வச்சுக்க, அவன் கொஞ்சம் பொறுமையா அதை எடுத்து சொல்லுவேன் அப்படின்னு போய் கேட்டுக்காரு. அப்புறம் பெரியசாமி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேயா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அப்படிதான் திடகாத்திரமா இருக்கணும், தெம்பா இருக்கணும். உனக்கு நல்ல யோகம்யா. இந்த மாதிரி இந்த புரட இந்த ஐப்பசி மாசம் உனக்கு ஆப்பர் அடிச்சுட்டு நீ ரொம்ப நல்லா இருப்ப. கும்பராசிக்கு நல்லா இருக்குன்னாங்க உனக்கு. நீ நல்லா வந்துருவ, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரி, நீங்க சொன்னா சரிதான், சந்தோஷமே. அப்படிதான் உற்சாகமா பேசுறேன். திடீர்னு உனக்கு லாட்டரி சீட்ல ஒரு 7 லட்சம் ரூபா விழுதுன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுருக்காரு. நான் என்னங்க பண்ண போறேன், மூத்த பிள்ளை ஒரு பிள்ளை இருக்கு, பொம்பளை பிள்ளை. அந்த ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் நிம்மதியா போயிருவேன்னு சொல்லாதடா, நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றா. நீ நல்லா இருப்படா, இன்னும் 30-40 வருஷம் வாழ்வே. நீயே திரவப்படுற. திடீர்னு ஒரு 15 லட்சம் ரூபா விழுதுன்னு வச்சுக்குவேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுருக்காரு. நான் என்னங்க பண்ண போறேன், 7 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டிவிட்டு மீதி இருக்க 7 லட்சம் ரூபாய்க்கு என் மகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும், அதுதான் பண்ணுவேன், வேற என்ன பண்ண போறேன். அப்படிதான்டா திலகாத்திரமா பேசுனேன். நீ நல்லா இருப்படா, உனக்கு ஒண்ணும் இல்லடா. ஒரு 30 லட்சம் ரூபா விழுதுன்னு வச்சுக்குவேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப இவன் சொல்லியிருக்கேன், தெய்வம் மாதிரி இருந்து நீங்க என்னை காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அப்படின்னு அவன் சொல்லிதான் முடிச்சேன். டாக்டர் 15 லட்சமா அப்படின்னு வாக்குல அந்த ஆள் செத்து போயிட்டான. நெஞ்ச பிடிச்சிருக்கு. அவன் நெஞ்ச பிடிச்சி அவன் செத்து போயிட்டான். பாரு நேரம் பாரு, நெஞ்சு வலியோட இருந்தவன் அவன் நல்லா இருக்கான், டாக்டர் போய் சேர்ந்துட்டாரு. அன்னைக்கு ஒருத்தன் கெஞ்சிற அல்சர்னு ஒருத்த வந்தேன், என் காசுல உன் மகனுக்கு ஒரு பெரிய பல்சரே வாங்கி கொடுத்துருக்கா பாய்ப்பேலடே, என்னை எப்படா குணப்படுத்தி அனுப்புவேன் அப்படிங்கிறேன். கெஞ்சிறேன் டாக்டர்கிட்ட. அன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரி எழுதி வச்சிருந்தாங்க, ஆபரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும், மற்ற செலவெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம். எதுக்குள்ள? அவன்கிட்ட பணம் கட்டினா அடக்கமாயிர வேண்டியதான், வேற வழியே இல்லை. ஆமா, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. தாளக்கார் பேர் சொல்லி இருப்பான். என்னை இடையில விட்டீங்கன்னா நான் வேற வேற டைலாக்கு போயிருவேன். அன்பிற்கு பாசத்துக்கு முடிய அன்பு வைத்தான் புதுக்கோட்டையை சேர்ந்த கே தியாகராஜன் அவர்கள் இவரகமணியிலே சீன் மற்றும் தாளம். நன்றி. அருமையான பக்கமளிகள். அடுத்தபடியாக எங்க நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கக்கூடிய ஒலி மற்றும் ஒலி அமைப்பு ஸ்ரீ அம்மன் சவுண்ட் சர்வீஸ் அம்புகோவில். அம்மன் 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 நல்ல ஒலிபெருக்கி, அருமையான ஒலிபெருக்கி. அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி, நன்றியது வணக்கம். அம்மன் சவுண்ட் சர்வீஸ் அம்புகோவில் அன்பு உள்ளங்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக சாப்பாடு அருமையான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்து விழா குழுவினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்லபடியாக சாப்பிட்டு வந்துருங்கப்பா.
ஆமா என்ன வேணுமா நீங்க அசைவம் வேணா அசைவம் சாப்பிட்டு வந்துருங்க, சைவம் வேணா செய்ய. நாங்க ஒரு 3-4 பேர் சஷ்டி விரதம்டா. ஐய மீன் மண்டையை வாங்கி எங்க கண்ணு முன்னாடியே சாப்பிட்றாயா. நாங்க சஷ்டி விரதம்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே திங்கிறேன். சுப்பு அதே அப்பா நம்மளை இப்ப அசைவம் போடுற நம்மளை நிம்மதியா சாப்பிட விடுவாங்கிற இதே இங்க சைவம் போடுறதுனால எந்த கூட்டம் இல்ல, எந்த பிரச்சனை இல்ல. அசைவம் மட்டும் போட்டிருந்தாங்க சரி, நம்ம பின்னாடி உட்காந்து நிப்ப லைன் கட்டி நிப்பாங்க. எதுக்கு நிப்பாங்க? நம்மளை கேப்புதான் பார்ப்பாங்க. கல்யாணத்துல பார்த்துட்டு அப்படியே கறி எரி மட்டன் போட்டு இருக்கு. போட்ட போதைக்கு நம்ம கறி குழம்பு வாட எழுப்பான் பாரு, சிக்கன் நம்ம சிக்கன் எடுத்து போதையில நம்மளை சாப்பிட விட மாட்டாங்க. நான் நல்ல சாப்பாடு ஏற்பாடு செய்தேன். விழா குழுக்களுக்கு மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டு அடுத்தபடியாக ஆடல் அழகி அப்படியே சுந்தரி பொம்பளை பேர் சொல்லிடணும்ல. ஏன்னா அது நம்ம தனியா நின்று பேசுறதை விட ஒரு துணையோடு நின்று பேசுறோம்னா அது வேற மாதிரி இருக்கும். புதுக்கோட்டையை சேர்ந்த வி அனிதா அவர்கள் இவரங்க டான்சர் காமி. ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பாட்டு பாடுவீங்க. சரி 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 பக்தவடியில் பொதுமக்களும் அனைவரும் பெருந்திரளாக வருகிற வரைக்கும் இப்படிக்கு அம்மானிப்பட்டு நாட்டார்கள், பிள்ளைமார்கள், கிராமத்தார்கள், ஊர் பொதுமக்கள் அன்புள்ளவர்கள் சார்பாக வருக வருகிற அன்போடு வரவேற்கிறார்கள். நாடக அமைப்பாளர்கள் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எஸ்பி தங்கவேல் நம்பம்பட்டியைச் சேர்ந்த எஸ்பி தங்கவேல் அவர்களும் கலை சுடர்மணி ஏஎம் சண்முகவேல் ராஜநடிகர் கரூர் ஏஎம் சண்முகவேல் இருவரும் இணைந்து நாடகத்தை அமைத்துள்ளார்கள். நாடகத்தை அமைத்த நல்லுள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை முயற்சியோடு தெரிந்து கொண்டு சரவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நடிகர்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா போயிட்டு நம்ம பொம்பளை போய் தெரிவிட்டு மற்ற வேலையை பார்ப்போம். என்னை பற்றி தெரியாமல் தெரியாவிட்டாலும் சின்ன நடிகர் புதுக்கோட்டையை சேர்ந்த ஜே ராஜா என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு தம்பி தட்டிட்டேன். கை தட்டும் போது நான் புரிஞ்சுக்குவேன் என்னன்னு மணியாச்சுன்னா சீக்கிரம் போட அப்படின்னு. வேற நம்ம பாராட்டியா திட்டு நான் கிளம்பிட்டேன் கை தட்டினாவே நான் கிளம்பிடுவேன். அதனால நான் போயிட்டு மத்தாளை விட்டுட்டு மத்த வேலை பார்ப்போம். பிடிங்க அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கருப்பசாமி ஒரு முக்கிய அறிவிப்பு. எங்களெல்லாம் உசுரோட கூட்டிட்டு வந்த வேன் டிரைவர் சுப்பு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன் தனியா சொல்ற? நன்றி வணக்கம். யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ சரி டிரைவர் சுப்புக்கு நன்றி சொல்லி ஆகணும். 10 பேர் உயிரை பத்திரமா கூட்டிட்டு வர்றாருல. ஆமா எல்லாம் அவரே இதானே இருக்கு. கவனமா கூட்டிட்டு வர்றாருன்னா ஆமா தீபாவளிக்கு முன்னாடி ஒரு 10 நாள் லீவ் வந்துச்சுல்ல. சரி முன்னாடி ஊருக்கு போயிருச்சு மலைப்பாறைக்கு மாமியார் வீட்டுக்கு. ஆமா சரி போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்குச்சு. இறங்க போற நேரம் மழை வந்துருச்சு. லைட்டா நின்றுகிட்டே இருந்தா சரி பஸ்ஸுக்குள்ளே உட்காருப்பா நிக்கிற பஸ் தானே கொஞ்ச நேரம் கழிச்சு இறக்கலாம் நின்றுகிட்டு இருந்தோம்ல. பக்கத்து பஸ்ல ஒருத்தர் பொண்டாட்டிகாரிக்கு காப்பி வாங்கி கொடுக்கறது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, பிஸ்கட் வாங்கி கொடுக்கறது, அதை வாங்கி கொடுக்கறது, இதை வாங்கி கொடுக்கறதுனால ஏன் பொண்டாட்டி என்னைய பார்த்து நீங்க தான் இருக்கீங்க அவன் பாருங்க அவன் பொண்டாட்டிக்கு என்னென்ன வாங்கி கொடுக்குறான்னு. பிஸ்கட் வாங்கி கொடுக்குறேன், காப்பி வாங்கி கொடுக்குறேன், டீ வேணுமான வாங்கி கொடுக்குறேன், என்னென்ன கேட்குறேன், என்னென்ன வாங்கி கொடுக்குறேன். நீங்களும் தான் இருக்கீங்க உங்களை மாதிரி மோசமானவங்களை பார்த்தே கிடையாது அப்படின்னா. அப்பதான் நான் சொன்னேன் என்னன்னு ஏய் அதே வழி அனுப்ப வந்த வேண்டிய பொண்டாட்டிய ஊருக்கு போற பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி அதனால அவன் சந்தோஷமா வாங்கி கொடுக்குறேன். இப்ப நீ மறுபடியும் மணப்பாறை போறேன்னு சொல்லு, உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். நீ ரிட்டர்ன் வர்ற ஆளு அவன் இப்பதான் பொண்டாட்டிய கிளப்பி ஊர்றியா. சரி அப்படி நீ அனுப்பிவிட்டு என்ன பண்ண போற? என்னதான் பண்றது ஒன்னும் பண்ண முடியாது. பேசாம என் பொண்டாட்டிட்ட பல தாட்டி சொல்லியிருக்கிறேன் என்னன்னு இந்த சிகப்பு கலர்ல நைட்டியை போட்டுட்டு சிலிண்டர் பக்கத்துல உட்காராதுன்னு. எம்டி சிலிண்டர் வந்து தூக்கிட்டு போயிட்டானே அவன் சிலிண்டர் போட வந்தவன். எப்படி சிலிண்டர்? எம்டி சிலிண்டர் தான் இருக்குன்னு சொல்லி அவன் தூக்கிட்டு போயிட்டாயா. அவ்வளவு உயரமா? ஆஹா கத்திரிக்காய் கை போட்ட மாதிரி. சரி அதனால போயிட்டு பத்தையோட இந்த வீடியோ கவரேஜ் இருக்கும். அன்பு உள்ளவர்களுக்கெல்லாம் மனபார்ந்த நன்றி நடிகனத வணக்கம் 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 நன்றி நடிகனத வணக்கம். போட்டோ எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்னன்னு. ஆமா மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னு கல்யாண வீட்டுல அவர் தான் கரெக்டா சொல்லுவார். போட்டோ எடுக்கிற போட்டோகிராஃபர் கடைசியா ஒரு தாட்டி சிரிங்க அப்படிம்பாரு. கடைசியாவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னது? தாலியை கட்டினாக்கு அப்புறம் தாலியை நீ சிரிக்க முடியாதா இப்பயே சிரிச்சுக்கடான்னு அர்த்தம்.
ஐயரும் தெளிவா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நல்ல நேரம் முடிஞ்சு. யாருக்கு? தாலியை கட்டினாலும் மாப்பிள்ளைக்கு முடிஞ்சு, தாலி கட்டாட்டி ஐயருக்கு முடிஞ்சு. ஏண்டா என்னடா நேரம் பார்த்து கொடுத்தேன், நம்மளும் கிளம்பிட மாட்டாங்க. அதனால நான் போயிட்டு மத்தால தள்ளி விட்டு மத்த வேலை பார்ப்போம். விடிமணி அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டிலுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி நடிக்கிறதா. வணக்கம். வந்தவாசி மாணவர்களே, கிண்டியில பறக்குது பார் வெள்ள குதிரை. வந்தவாசி மாணவர்களே, கிண்டியில பறக்குது பார் வெள்ள குதிரை. அந்த மாதிரி கதையில லட்டு லட்டு விக்கிற பொண்ணு பேரு சிட்டு. சிட்டு விக்கிற லட்டு வேணுமா? லட்டு விக்கிற சிட்டு வேணுமா? சிட்டு விக்கிற லட்டு வேணுமே. லட்டு விக்கிற சிட்டு வேணுமே. அந்த மாதிரி கதையில பூந்தி பூந்தி விக்கிற பொண்ணு பேரு சாந்தி. சாந்தி விக்கிற பூந்தி வேணுமா? பாட சாந்தி உனக்கு வேணுமா? சாந்தி வேணுமே. சாந்தி விக்கிற பூந்தி வேணுமே. அந்த மாதிரி கடையில ஊசி ஊசி குத்துற பொண்ணு பேரு ரோசி. ரோசி குத்துற ஊசி வேணுமா? ஊசி குத்துற ரோசி வேணுமா? ரோசி குத்துற ஊசி வேணுமே. ஊசி குத்துற ரோசி வேணுமே. ஊசி குத்துற ரோசிட்ட போனீங்கன்னா உங்க காரியம் கெட்டு போயிருங்க. தலைவலி காய்ச்சல் இருமல் இப்ப ஆஸ்பத்திரிக்கு போனோம்னு வச்சுங்க, முதல்ல டாக்டர் பார்க்க மாட்டேங்கிறாரு. முதல்ல புல் பாடி செக்அப் பண்ணிட்டு வா. செக்அப் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தாண்டா உனக்கு எல்லா வியாதின்னு நான் சொல்ல முடியும் அப்படின்ட்டாரு. ஆமா, இருமல் தெளின்னு இப்ப போக முடியல. 2000 ரூபாய்க்கு பில்லு கொடுத்தாரு. பில்லை கட்டிட்டு முதல்ல பாடி செக்அப் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. முதல் செக்அப் இந்த சுகர் டெஸ்ட் எடுப்பாங்களாமே, நல்லா அவ்வளவு பெரிய குண்டூசியை வச்சு இந்த விரல நரசமா நறுக்குன்னு குத்துச்சுல, குத்துனோன்னு ரத்தம் சிலுத்துன்னு அடிச்சிச்சு. ஐயோ அப்படின்னு இதுக்கெல்லாமா பயப்படுவாங்கன்னு என் விரல எடுத்து அந்த அம்மா வாயில வச்சுக்கிச்சு. நரசம்மா தான் அடுத்து அந்த அம்மாவை கூப்பிட்டுச்சு, யூரின் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னுச்சு. நான் கூப்பிட்டேன், வாமா போவோம் அப்படின்னு. ஹலோ, எப்ப கொடுக்குறேன் சார் பூச்சிக்கிறேன், ரொம்ப பேசாரு. ஹலோ எப்போ ஹலோ பேச பார்த்தீங்கன்னா சார் ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம் மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயமா. 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாடு சுகமானது. 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாடு சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயப்பா. கலைவாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாடு பதமானது. கலைவாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாடு பதமானது. அழகான இளப்பெண்ணின் மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. அழகான இளப்பெண்ணி மேனி தான் கூட ஆதார சுதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயப்பா.
இடையாட மலையாட சலங்கைகள் ஆட இளையோடு கொடி போல நடமாடினான் இடையாட மலையாட சலங்கைகள் ஆட இடையோடு கொடி போல நடமாடினான் உலகாலும் உமையாடி ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா உலகாலும் உமையாடி ராக பாவங்கள் ஆனந்தம் குடிகொண்ட கோலமம்மா ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா 11 ராகங்கள் இருந்தால் 16 பாட சுகமானது 11 ராகங்கள் இருந்தால் 16 பாட சுகமானது ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம் ஆத்தாடி ரொம்ப அகலமா இருக்குது. அப்புறம் அண்ணே என்னம்மா எப்படி இருக்கீங்களா? பார்க்கறது தெரியுது எப்படி தெரியுது? பார்க்கறது ரொம்ப கும்முன்னு இருக்கீங்க. எல்லாம் தீபாவளி ஸ்பெஷலா? என்ன ஸ்பெஷல்? ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? படி என்னப்பா? என்னம்மா ஓ ஆள் தெரியாம கேட்டுருக்கியா? இல்லண்ணே இல்லண்ணே தீபாவளிக்கு எதுவும் சாப்பிட்டீங்களா இல்லையா? இது கேட்க வேண்டியது ராஜாவை. என்ன வந்து கேட்டா இப்போதைக்கு நான் உங்களை கேட்க முடியாது. நல்லா இருக்கீங்களா? சூர்யாவுக்கு நியாயம். சரி சரி நல்லா இருக்கீங்களா? சின்னவங்கள எப்படி நல்லா இருக்கீங்களா? சூர்யா எதுக்குன்னு கேட்கிறேன். எப்ப நல்லா இருக்கியாப்பா? அண்ணன் தியாகண்ணா நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? அரசே நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? என்ன எல்லாம் இப்படி அமைதியா இருந்தாங்கன்னா எப்படி? இந்த ஒரு ஐயா தான் அப்படிங்க. சரிங்க சரிங்க. அப்புறம் அண்ணன் ஒளிபிடிக்க நீங்க எப்படிங்க? கப்பலா வந்து வச்சு நீங்க கண்ணு அடைச்சு உட்காந்தீங்களா? ஆத்தாடி எல்லாம் நாடாம் பக்கம் வந்த மாதிரியே தெரியலையே அண்ணே. வந்துவா பட்டுவா படம் இருக்கட்டும். நீங்க பார்த்தாலும் அந்த மாதிரி பிள்ளையாவே பார்த்திருக்கீங்க. நமது படி படியோடு தருவமே ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இலத்த போல தோப்புதாண்டா நான் ஏறி ஏமா முக்குற இருவரை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது கொக்கரை சரிப்படுத்துங்க. உண்டே சரி அப்படி செக் பண்ணி முக்கி செக் பண்றியா? ஹலோ ஜெரா உடா ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இலத்த போல தோப்புதாண்டா ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா இலத்த போல தோப்புதாண்டா ஏறி நன்னாடா உளுக்கட்டுமா மாமா பிரதேன பரிக்கட்டுமா ஏறி நன்னாடா உளுக்கட்டுமா மாமா பங்கராடு பறிக்கட்டுமா? ஒரு வருஷம் மாமா என்ன பேச்சு தலைமொழிக்கு பிச்சிலேயே மாறினே மாமா பிரியமான கூறலையே தோப்பு ராண்டா சன்னலத்தான் திறந்து வச்சே மாமா சத்தரத்தை விரிச்சு வச்சே நல்ல பாபு ரூபம் கொண்டு மாமா நான் வருவேன் தாமத்திலே தோப்பு தாண்டா தோப்பு தாண்டா பக்கமா இருக்குது சின்னவங்கள அண்ணே என்னம்மா சூப்பர் பக்கம் பண்ணா இப்ப இருக்கு அடிச்சு நொறுக்குன்னு பாத்துக்கங்க உண்மையுமே எனக்கெல்லாம் பயமா போச்சு ஏன் என்ன தடா இன்னைக்கு நாடகம் நடக்குமா
நடக்குமா நடக்காதா? அதெல்லாம் நடக்கும்போது காலையில சொல்லி நேத்து போன ஊர்ல அங்க பயந்துட்டே கிடந்தோம். ஆனா உண்மையுமே நாடக கலை ரசிக பெருமகளுக்கு நன்றி. எப்படி நாடகத்தை நடத்திக்கிட்டீங்க? பக்கமேல பக்கம் இருக்கின்றது இப்படித்தானே இருக்கணும் முறையில் பக்கமேலும் இந்த நாடக அமைப்பாளர் தங்கவேல் அண்ணா அவர்கள் நன்றி. நன்றி. நாடகம் ஒளிபெருக்கி சூப்பர்ண்ணே, உண்மையுமே சூப்பர். கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன குலவாரிய பாக்குற மாதிரியே கண்ணு யாரு அவர் போய் கல்யாணம் இதுல இருந்து தெரியுது உங்களுக்கு கண்டு தெரியலன்னு. நான் அவங்கள கேட்கல. எனக்கு நேரம் பாருமா அவர் கேட்கறீங்க அண்ணே, எனக்கு நேரம் யார் உட்காருக்கா நான் அவங்கள தான் கேட்கிறேன். அப்ப இங்க தான் உட்கார்ந்திருக்காங்க. யார் இவங்களா? இவங்க யாருக்குமே நான் ஆகல. ரசிகர்கள் இப்படிதான் இருக்க வேண்டும். விடியல வந்து ரொம்ப பொறுமையோடு விசில் வராமை கண்ணுக்கு மாதிரி எப்படிலாம் இருக்கு தெரியுமா? பூங்கோயிலே பூங்கோயிலே நான் எத்தனை நாளாக காத்திருந்து கிளப்ப எப்படி ஆக இந்த பிறவியில இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே ஆகாது. நான் இன்னைக்கு சொல்றேன் மைக்கு போட்டு இப்படி போட்டு சபுக்கு சக்கடி அடிச்சது எப்படா கல்யாணம் ஆக? என்னமோ சொல்றீங்க, நமக்கு அதை பத்தி தெரியலங்கண்ணா. எப்படா போயிட்டு கம்பானிக்கு நீங்களாவே சொல்லியிருந்தா நான் ஏத்துக்க முடியுமா? அண்ணே நிக்குதுங்க. ஆமல்ல ஆமா. எப்பா இதுக்காக ஏன்டா நான் இங்க இருந்து வண்டி எடுத்து போக முடியுமா? நீ 4 ஜெயிக்காத. உங்க 4 பேருக்கு நினைக்கிறேன் வரட்டுமா? யூடியூப் சேனல் 2 பேத்துக்கும் நன்றி. ஓகே, உங்க 4 பேருக்கு நினைக்கிறேன். ஆமாப்பா அண்ணே. இது ராத்திரி நேரம் ஒருவர் தூக்கத்தை காணோம். இது ராத்திரி நேரம் ஒருவர் தூக்கத்தை காண கலப்பு
அண்ணே பேசிட்டுக்காரனே அண்ணே அடுத்த மசனுக்கு கல்யாணம் நீங்க தான் வந்து போடணும்னே அவனை எதுக்கு தான் கல்யாணம் பண்றேங்கிற உண்மையுமே ரொம்ப சூப்பரா இருக்கியா அண்ணே நாளைக்கு நீங்க போறதுக்கு வந்துருங்க சரி 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 மச்சா 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 ஆசை மச்சா இந்த அழகுச்செல்லாம் உண்மையில மச்சா 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 ஆசை மச்சானே அழகு சேர உன்னிடா ஆசை வச்சேனே நான் பட்டி வச்சு பூ முடிச்சு வரவக்காரா எங்களுக்கு காத்திருந்து வரவக்காரா எப்பதா வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு மணிக்கான உசுர வாருலே எப்பதா வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு மணிக்கான நீ மச்சா 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 யாராரு திட்டீங்களோ இல்ல நீங்க ரெண்டுத்துல இது காம்பூதி ராகம் தம்பி சூர்யா உங்கள்ட்ட வரீங்களா உண்மையுமே நீ ஒரு ஆள் தான் டீசெண்டா நடந்துக்கிற யாரு சூர்யா பரவாயில்லையே அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கவன உங்கள்ட்ட வரீங்களா எப்ப உனக்கு பிரபண்ண திருவள்ளு கொடுத்துட்டாப்லையோ ஏ ஏ ஏ ஏ சின்ன மச்சான் செவத்த மச்சான் சொல்லு புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள ஏ சின்ன மச்சான் என்ன புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள செவத்த மச்சான் சொல்லு புள்ள புதுக்கோட்டை அடிக்காயாரு மச்சான் நாங்க புதுக்கோட்டை அடிக்காயாரு மச்சான் சூர்யா தம்பி சூர்யா தம்பி சூர்யா தம்பி என்னன்னு நீங்க பாட்டு பண்ணீங்க அப்படியா பண்ணீங்க எவ்வளவு அழகா சொன்னா என்ன பிள்ளைன்னு என்ன காது கேக்குதா இல்லையா இல்ல தீவாளிக்கு வெடி வெடிச்சது காதுக்குள்ள வச்சு வச்சுட்டாங்க வேற மாதிரி கேக்குமே கேட்கலண்ணே இல்ல வேற மாதிரி கேட்டுருக்கு அங்க போய் அழகாவா ஆமா அழகா சொல்றாரு இல்லையா இந்த பாட்டு பிடிச்சிருக்கா பண்ண உங்களுக்கு பாடதான் வேணாமா நீ இன்னும் உன் முகத்தை வந்து சிரிப்பு ஒரு பொண்ணு சிரிப்பாவே சிரிக்கிறீங்க அப்பா ஏ ஏ ஏ என்ன புள்ள செவத்த புள்ள சொல்லு புள்ள செவத்த புள்ள எவ்வளவு அழகா உன் பேரை கூப்பிட சொல்றாங்க பாடுதா ஆல்ரவுண்ட் வாசிக்கிறது மட்டும் இல்லாம வாங்கி பாடிக்கிட்டு இருக்கா ஏப்பா அப்ப நான் பாடத்துல வந்து நின்னுட்டு இருக்கிறேன் பாடுதாங்களா அவன் பாரு இல்ல அவன் திருப்பி கொடுக்குறான் பாரு எப்படி அழகா கொடுக்குறான் திருப்பி நீ மைக்ல கொடு நீ என்ன பின்னாடி கொடுத்து விடுங்க உங்க அம்மா அப்பாவோட உங்களை அப்படி கொஞ்சம் பாடிக்க மாட்டாப்ல வேற ஒண்ணும் இல்லம்மா அங்க பாருமா மைக்ல கொடுத்து அவன் மைக் அவனுக்கு எட்ட மாட்டேங்கிறான் ஓ மைக்கு எப்படா இருக்கு அதே எல்லாம் நூந்து போச்சே எனக்கு எதுக்கு ஆட்டுது ஓ மைக்கு போய் கருமத்தை சீ என்னமோ சொல்ல வந்து ஏ ஏ ஏ சின்ன புள்ளே செவத்த புள்ளே சொல்லு புள்ள செவத்த புள்ளே சொல்லு புள்ள ஹாலிவுட் அடிச்சா யாருக்கு பாபா நாங்க ஹாலிவுட் அடிச்சா யாருக்கு பாபா ஏ ஏ ஏ சொல்லு புள்ள ஏ ஏ ஏ அனிதா என்னங்க நல்லா இருக்கியா ராஜா தீபாவளி கொண்டு நீங்க இடம் தவறி விட்டுட்டீங்க நான் விட்ட ராக்கெட் அவ்வளவு பேர் வந்து ஆமா இவ்வளவு நீளமா இருக்குது ஐயோ அது ஏன் ராக்கெட் இல்ல அப்புறம் யாரு ராக்கெட் அது வேற ஆள் விட்டு ராக்கெட்டா இருக்கு அப்படி மாத்தி விட்டீங்களோ ஐயோ ஏன் ராக்கெட் வேலை செய்யாது என்னது ராக்கெட் வேலை செய்யாதா ஏன் ராக்கெட் வேலை செய்யாம போய் ரொம்ப நாள் வச்சு அது பயந்துட்டு இருக்கு
பயப்படாதீங்க. நம்ம ஊருக்கு வந்ததுக்கு திடீர்னு ஒரு தாட்டி தான் விழுகு. அதை பத்தி கவலைப்படாது. கீழே எடுத்துட்டு வரதே ஒரு பயமா தான் இருக்குது. அங்கே கட்டியிருக்கனால விழுகாது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. விழுகிறதையா என்ன எங்கட விழுந்துருக்குடா? அதப்பா மைக் ஆன் பண்ணிக்கப்பா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? நான் இருக்கிறேன். அப்படியே வந்தா ஆமா. எல்லாம் அறிவு இல்லாத கேக்குறேன். எதுக்கு அடிப்பீங்க? நான் சூடுன்னு கேக்குறேன். எதுக்கு சுடுது? இதுல வந்து முன்னாடி ஒரு மேடையில பொம்பளை கட்டி விட்டு யாரு? ஏய், பொம்பளை தாண்டி ஆம்பளை கட்டி பிடிப்பேன். என்ன இதுக்கு இந்தியா கட்டி பிடிக்கிற? அடி நீ பொம்பளை தானே? ஆமா. அப்ப ஆம்பளை நான் தானே? ஹலோ. அப்ப நான் தானே கட்டி பிடிக்கணும். நீங்க யாருமே எனக்கு தெரியாது கட்டி பிடிக்கிற. யாராட்டாங்கடா? யாராட்ட? நல்ல ரோசமான பொம்பளை. ஆமா. நான் உன்னை கட்டி பிடிச்சல. நீ என்ன போறே? என்னை நீ கட்டி பிடிச்சடா. நான் உன்னை கட்டி பிடிக்காம தூக்கி போட்டு உன்னை கற்பழிக்காம விட மாட்டேன்னு நீ நேரா என்ன அப்படி பண்ணிருந்தீங்களா? நான் உனக்கு ஒரு மரியாதை கொடுத்து போயிருப்பேன். சரி. வந்து எல்லாம் வாய் ஓட்ட ஓடிக்கிட்டு நீங்க இருக்கீங்க. சொல்றதெல்லாம் சரிதான். கட்டி பிடிச்சு நல்ல பொம்பளை நீ என்ன தூக்கி போட்டு கற்பழி. ஏய் மரியாதை விக்கா. நான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறேன். அப்படி பேச முடியல. ஏய் நீ என்ன கட்டி பிடிச்சு முத்தம் கொடு. எனக்கு வேணாம், அவரை வேணாம் கற்பழி. நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். என்ன கேட்க சொல்றேன் அவரை. என்னாரு அவர் அண்ணே அங்கதி சப்போர்ட். அண்ணன் சப்போர்ட் இல்ல அண்ணே சப்போர்ட் பண்றதா? சப்போர்ட் பண்ணாரு சொல்றியா? அப்படி கேளுப்பா. எனக்கு ஆள் இருக்கியா? ஏய் எங்களுக்கு ஆள் இல்லங்கறியா? நீங்க நாலு பேர் அண்ணன் பேர் யார் பக்கம்? யார் பக்கம்ங்கற? அண்ணிதா பக்கம். அடிதா பக்கம் இல்லமா. எல்லாம் இதோ ஆம்பளை பக்கம் தான்ப்பா. நீங்க நினைக்கிறது தப்பு. ஆம்பளைக்கு ஆம்பளை தான் சொல்லணும் சப்போர்ட். இருவாரு. உங்களுக்கு யாரா சப்போர்ட் பண்ண யாரா பொம்பளை இந்த சார் அததான் பென்ஷன் வாங்குற ஆளுங்க. இது மூணு பென்ஷன் வாங்குற ஆளுங்க. நீங்க நினைக்கிறது தப்பு. இவ்வளவு ஆம்பளை உட்கார்ந்திருக்காங்கல. எதுக்கு உட்கார்ந்திருக்காங்க? இவங்க நாலு பேர் உட்கார்ந்து அந்த மேடை பாருங்க அப்படியே களை கட்டுது பாரியா. எத்தனை பேர் ஆம்பளை இருந்தாலும் எதுக்கு மூணு பேர் பென்ஷன் பணம் வாங்குற அம்மா இருக்காளே. எதுக்கு உட்கார வச்சிருக்காங்க? மழையில வந்து சேர அள்ளி போடுறதுக்கு தான் வேற எதுக்கு வச்சிருக்காங்க. ஆமா வேற இங்க பாருமா. இவ்வளவு கூட்டம் கொடுத்துல இந்த கூட்டத்துல 4 பொம்பளை உட்கார்ந்துருக்கு. 40 50 80 ஆம்பளை உட்கார்ந்துருக்காங்க. எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? எப்ப நம்ம ஊர் நாடகத்தை மிக சிறப்பா நடத்தணுமே. நாளை மழை வச்சாலும் எங்க வர்க்க உட்கார்ந்து பார்க்க. உங்க வர்க்க உட்கார்ந்து பார்க்கமா? எப்படி பாக்கு? போற வாக்குல ஏன்னா மழை பெய்யுதுல வாங்க போவா அப்படிதான் இருக்கிற 2 பேரும் கிளம்பி போயிருக்க. ஆனா எங்க வர்க்க அப்படி கிடையாது. அதாவது மழை பெய்தாலும் விடாது அப்படியே கும்பல் நின்று பாத்துக்கிட்டே இருப்போம். நீங்க இவ்வளவு பேர் உட்கார்ந்து என்ன பாக்குறீங்க? ஒரு பொம்பளை மனசு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுறீங்க? ஒரு பொம்பளை மனசு யாருக்கு தெரியும்? ஆம்பளைக்கு தான் தெரியும். ஆனா ஒரு பொம்பளை மனசு பொம்பளைக்கு தான் தெரியும். ஒரு ஆம்பளை மனசு யாருக்கு தெரியும்? ஆம்பளைக்கு தான் தெரியும். ஆம்பளை மனசு ஆல்கஹாலுக்கு தான் தெரியும். அப்படிதான் என்ன சரக்குற எவ்வளவு சாப்பிட்டாலும் நிதானமா நின்று வேலை பார்த்துட்டு எங்கால போயிருவாங்க. ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். நீங்க போவீங்களா? மசின்ல கூட நீங்க விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. சரி ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நான் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை, நீ பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை. நான் ஒரு கூட தண்ணி குடிக்க வர்றேன். இப்ப என் மருமையை வர்றாரு வச்சுக்க. சூர்யா பையன் மருமையை மறுவீடு வந்திருக்கேன் தீபாவளிக்கு. நான் ஒரு கூட தண்ணி குடிக்கிறேன்னு கேட்கிறேன். நீ விடுவியா? ஒரு கூட தண்ணி குடிக்க முன்னாடி வச்சு நான் தாண்டி முத பிடிக்கணும். உடஞ்ச குடத்தை வச்சு நான் தாண்டி தண்ணி வந்து நான் தாண்டி முத பிடிக்கணும். மரியாதை பேரும் ஒரு கூட தண்ணி குடிக்க விடு. மானம் கட்டு பேரும் முத நான் தான் குடத்தை வச்சு நான் தான் தண்ணியை பிடிப்பேன். தேவையெல்லாம் பேசுறவள வச்சுக்காடி நாரி போய் நாரி. அதிகமா பேச உன் குடம் நாரா போகுது பாரு. நாரி போறீங்க. நீ யாரார வச்சிருந்தே தெரியாது. நீ ஊர் ஊரா பேக்க தூக்கிட்டு போறியாம யார ஏடி அவச்சார முஞ்சே ஏடி நாளாரி முஞ்சே என் மருமையை இருக்கிறாங்க பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ யாராட்ட எங்க போறேன்னு தெரியாது. என் மருமையை இருக்கிறாங்க பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். நீ யார போட்டு என்ன வச்சிருக்க தெரியாதாடி. என் மருமையை இருக்கிறாங்க பேசக்கூடாதுன்னு. என்ன மருமையை தலையில துட்ட போட்டாரா? ஏய் அவன் என்ன சொல்றா? வீட்ல இப்படிதான் நடக்குது, இங்க வந்து அதான் பேசுறீங்க. வீட்ல எல்லாம் நடக்குது, இங்கே எல்லாம் நடக்குதா? கேட்டு கேட்டு கால் புடிச்சு வச்சா. அதே மருமையை இருக்கிறாருன்னு தெரியல. அப்புறம் மருமையை இருக்கிறாரு எல்லாத்தையும் பேசி முடியும். நீங்க அந்த அம்மா நல்ல அம்மாவா தான் இருக்கு. ஒரு தண்ணிக்கு நீ விட்டு கொடுத்து போறியா? விட்டு கொடுக்க முடியாதியா? போக முடியல. முடியாது. ஆனா ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போவோம். எப்படி ஆம்பளை நீங்க எப்படி விடுவீங்க? நாங்க தனியா வண்டியில போவோம். சரிங்க. காவல்துறை அதிகாரி ஐயா நிப்பாங்க. நிப்பாட்டிடுவாங்க. எங்களை ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா எல்லாம் செக்அப் பண்ணி பார்ப்பாங்க. செக்அப் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் நீ வண்டியில வேகமா வந்ததுக்காண்டி உனக்கு 1000 ரூபாய் ஃபைன். அப்படி 1000 ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க வேகமா வந்ததுக்காண்டி. ஆனா பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரி ஐயா எங்களை நிப்பாட்ட மாட்டாரு. உங்களுக்கு மரியாதை அங்கதான் ஆம்பளை மனசு ஆம்பளை நாங்க அறியறோம். எங்கே உட்கார்ந்துட்டு ரோட்ல உட்கார்ந்துட்டு அறியறீங்க? கேளு விஷயத்தை.
ஏன் தெரியுமா பொண்டாட்டியை கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரி ஐயா எங்களை நிப்பாட்ட படிக்கிறாரு. ஏன் ஏற்கனவே நான் பிரச்சனையோட தான் வர்றேன். ஏன்டா வண்டியை நிப்பாட்டி நம்ம இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீ போடா நல்லா இருப்ப போடா பொழைச்சு போடா. ஆம்பளைக்கு ஆம்பளை நாங்க விட்டு கொடுத்து போறோம், நீங்க விட்டு கொடுத்து போவீங்களா? ஒரு விஷயத்துல கூட நீங்க விட்டு கொடுத்து போவீங்க? எனக்கு உள்ள மனசு யாருக்குன்னா என்ன ஒரு தாய் குலத்துக்கு மட்டும்தான். யாருக்கு? பஸ்ல ஏறி ஒரு சீட்டு கொடுக்க சொல்லு. இதே பொம்பளை ஒரு பிள்ளை தூக்கிட்டு ஒரு பொம்பளை நிக்குதுன்னு வச்சுக்க, உட்கார்ந்து இருக்க பொம்பளை சீட்டு கொடுக்க சொல்லு. உங்க இறக்கமுள்ள மனசு தரும். அப்பதான் ஏறி ஒரு சீட்டு கொடுக்க தூங்குற மாதிரியே நடிக்க. ஆனா ஆம்பளை இருக்க எங்க இருக்க பொம்பளை நின்னாலும் பரவாயில்ல. ஆமா உட்காருமா, நாங்க நின்னாலும் பரவாயில்ல. தெரியாம காலை மிதிச்சுறேன் பொம்பளை காலில், தெரியாம இப்படி மிதிச்சுறேன். மிதிச்ச உடனே பொம்பளை திட்ட பார்க்கணும். எப்படி நீங்க அக்கா தங்கச்சியோட பறக்கல பஸ்ல இதுக்கிட்டே ஒரு வாய் போல இருக்கு, மிதிக்கிறேனே ஒரு வாய் போல, இடிக்கிறேனே ஒரு வாய் போல இருக்கு. அதுவும் ஆச்சா ஊச்சா கிழக்க மேற்க வடக்க தெக்க நம்மால் தெரியாம மிதிச்ச மாதிரி விடுமா. ஆனா தெரியாம மிதிச்சு தோத்திய விட்டு தொலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. கூட்டமே இருக்காது. பொம்பளை ஆளு ஹீல்ஸ் செருப்பை போட்டு வரும். நம்மால் உட்கார்ந்து இருப்பேன். நம்மால் காலில் பொம்பளை தருக்குன்னு மிதிச்சிருவோம். மிதிச்சா நம்ம ஆளுக்கு கோவம் வரும். கோவம் வந்து என்னடி அப்படின்னு ஆரம்பிப்பேன். பொண்ணே பொம்பளை ஆளு சாரி சார் தெரியாம பெற்றுச்சு அப்படின்னு நம்ம பரவாயில்லப்பா பரவாயில்ல ஒன்றும் வருது அப்படி இழுச்சுட்டு போற ஆம்பளை நினைச்சியா? அது அந்த ஆம்பளை விட்டுட்டு போவேன், இந்த ஆம்பளை விட்டுட்டு போக மாட்டேன். ஆனா பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறது ஆம்பளை. ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற உடனே சுத்தி பாதுகாப்பு அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க, அண்ணன் வந்து நிக்கிறாங்க, சொந்தக்காரன் வந்து நிக்கிறாங்க, 4-5 பயலுகள் தான் நிக்கிறாங்க. உங்க பாதுகாப்புக்கு தாமா. எங்களுக்கு வர பஸ் வந்தாலும் அந்த பஸ்ல நாங்க ஏறவே கிடையாது. நீங்க ஏற பஸ்ல ஏறுறீங்க உங்க பாதுகாப்புக்கு தான். நாங்க இறங்குற ஸ்டாப் வந்தாலும் அந்த ஸ்டாப்ல இறங்குற கிடையாது. நீங்க இறங்குற ஸ்டாப்ல இறங்குறீங்க உங்க பாதுகாப்புக்கு தாமா. வேற இறங்கி நீங்க வீட்டுக்குள்ள போய் சன்னல் வழியா நின்னுக்கிட்டு வாங்க வாங்க எங்களை கூப்பிடு போல நாங்க வராம இருக்கிற மேய்க்கு அது எங்க பாதுகாப்பு? நீ பாட்டி வீட்டுல கூப்பிட்டு வச்சு விளக்க மாத்திரம் ஜாத்தி ஆச்சு முடியும். இன்னைக்கு பாதிக்கு மேல உனக்கு ஆப்பு வைக்க போது எங்க இருக்குதா? ஐயோ அந்த தண்ணியை சாமி இறைவா ஒரு வாரத்துக்கு அந்த பக்கமே திரும்ப மாட்டோம். ஒரு வாரத்துக்கு மட்டும் தானா? ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் சூரிய சம்சாரத்தை போட்டு நாங்க பண்ணதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிருவோம். 7 நாள் கழிச்சு சூரிய சம்சாரம் அங்க கழுத்தை திருவாருல நான் எங்கால இங்க திரியிருவேன். அங்கே திருச்செந்தூர்ல சும்மியை ஞாபகப்படுத்த அதப்பா இந்த பொம்மை இந்த நாயை பார்த்தாவே பயமா இருக்குடு. தோரிமான்ல இந்த பிள்ளை காலை வச்சு இப்படி ஆடு நின்னுக்கிட்டு இந்த நாய் வந்துருச்சா? அது என்னமோ தெரியல. உனக்கு எனக்கு இந்த நாய்க்கு அண்ணன் ரத்னமான கரெக்டா வந்துடுறாரு. நாய் வர்ற அன்னைக்குல கரெக்டா வந்துடுறாரு. என்ன காரணம்? சரி உனக்கு நாய்க்கு நல்ல பழக்கமா? நாய் நன்றி உள்ள ஜீவனியா? நாய் நக்கி பழக்குமா? நாய்க்கு முடியல. நாயை தூக்கி வச்சுக்கிட்டு ஒருத்தன் என் சிம்மி என் பட்டு என் மருந்த குடிய செல்லம் என் வயிறு அப்படின்னு வாயில ஊட்டிருக்கேன். ஊட்டினா தின்ன வாடு இல்ல. கடுப்புல என்ன பண்ணிருக்கேன்? சரி நாயை தொம்பு போட்டு வச்சிருக்கேன். இந்த நாயை இப்படி கீழே இறக்கல அந்த நாய் பாட்டு இறங்கி போய் அதை நக்கிக்கிட்டு போயிருச்சு. நாயோட கூட நக்கி தான் சாப்பிடும். அதை தூக்கி வச்சுக்கிட்டு சின்னி என் பட்டு இதெல்லாம் பாசத்துல வளர்க்குறதுங்க. பாசத்துல என்ன வளர்க்குறேன்? ஒருத்தர் வீட்டுக்கு கதவுல எழுதி வச்சிருந்தேன் நாய்கள் சாக்கிறதுன்னு. வீட்டை போய் கதவை தான் தட்டினேன். அவன் திறந்துக்கிட்டு எங்க வந்த ஏன் வந்த? இவன் கரெக்டா தான் எழுந்திருக்கேன். நாய் ஜாதி பெண்ணே நாய் மாதிரி தான் கத்துறேன். பேர் வச்சிருக்காங்க பாரு சின்னி பட்டு. மனுஷனுக்கு வச்சிருக்க பாரு, நாய்க்கு வச்சு நாய்க்கு வைக்கிற பாருல இப்ப பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்க. அது போயிட்டு போதுமா? அதை பத்தி தேவையில்ல பேசாத. என் நேரத்தை கெடுக்காத போதுல. ஐயோ என் பொழப்பு ஐயோ இந்த கோயில சுண்ணாம்பு அடிக்கிற வர தம்பி சூர்யா அண்ணே பொண்ணு பிடிச்சிருக்கா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? சரி சரி போனா போயிட்டு போற டீ ஆயிட்டு பொண்ணு முடிச்சிருக்காங்க. பார்த்தா சின்ன ஆள் மாதிரி இருக்காங்க. அதனால நமக்கு தேவைப்படுமே பாத்து. அடே நீ வேட்டி இறக்கி விடுங்க. அந்த பிள்ளை சின்னதா இருக்குங்க. என்னடா நீ வெள்ளை அடிச்சு வந்தாலும் வெள்ளை அடிச்சு போடுவேனியா? வெள்ளை அடிக்கிற வேலை தடுமா என்னங்க இன்னையால வேலையை கெடுக்க தெரிஞ்ச வேலை கெடுக்கிறதுக்கு தான் அடிதான் நான் வந்திருக்கேன். நீ
கெடுத்ததெல்லாம் போதுமா ஆஹா இங்கே உன்னைய மாதிரி ஒரு பொம்பளை எல்லாம் போன் பண்ணுச்சு என்னங்க சொல்றீங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும்னு யாருன்னே தெரியாது ஹலோ சார் நேரா வேலையை முடிச்சுட்டு போயிருப்பேன் உங்களோட வெட்டி தரமா ஹலோ பேசுறேன் சார் அந்த பொம்பளை பிள்ளை நான் தான் சார் யாரு நான் தாங்க ஏய் அட சுண்ணா மடிக்க கூப்பிட்டுடா அந்த பிள்ளை இந்த பிள்ளை ஆமாடா ஆமாங்க சார் அட ஆமா நீ சொல்றேமா இல்லங்க தீபாவளிக்கு நம்ம அடுப்படியில ரொம்ப கருப்பா கிடக்குது ஏமா நான் சொல்றேன் கேளு சுண்ணா மடிக்கிற பத்தி பிரச்சனை இல்ல சரி சார் காசு கரெக்டா கொடுத்துருங்க ஐயோ வாரம் உங்களுக்கு கொடுத்துருவேன் வாரம் கொடுக்குறியா ஏமா டெய்லி சம்பளத்துக்கு போயிட்டு இருக்க நீ வாரம் உங்களுக்கு சம்பளம் தந்தா நாங்க உங்களுக்கு நான் சொல்றேன் கேளு டெய்லி கொடுக்குற மாதிரி தான் போய் அடிச்சு விட்டு போறேன் சரி வந்தீங்க அடிச்சு நல்ல சொட்டை இல்லாம அடிச்சுட்டு போங்க சொட்டை இல்லாம அடிச்சு நான் அடிக்கிறேமா ஏமா உள்ள விட்டு அடிக்கிறதுக்கு ஒரு காசு வெளியில விட்டு அடிக்கிறதுக்கு ஒரு காசுமா உள்ள விட்டு அடிக்கிறதுக்கு எவ்வளவு கேப்பீங்க வெளியில அடிக்கிறதுக்கு எவ்வளவு கேப்பீங்க உள்ள விட்டு அடிக்க ஒன்றும் சிரமம் இல்ல வெளியில விட்டு அடிக்கும் போது அந்த ஆளு வெளியில வர்றாங்களா பார்த்து அடிக்கணும் ஏன் வெளியில அடிக்கிறதுக்கு ஆள் வர்றதுக்கு என்ன ஏமா வெளியில அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும் ஏன் அப்படி சொல்றீங்க ஆளு இப்ப அடிக்கிறோம் வச்சுக்க செல்பு அடிக்கிறோம்ல தெரிஞ்சிரும்ல அடிக்க மேல ஆளுங்க முகத்துல தெரியுது வெளியில விட்டு அடிக்கும்போது சலுப்புல அவங்க மூஞ்சியில தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஆள் வரதாலும் பார்த்து அடிக்கணும் அப்புறம் உள்ள விட்டு அடிக்கிறீங்க உள்ள விட்டு அடிக்கிறோம் நம்ம பிரச்சனை நம்ம வாடி நம்ம சவுது உள்ளட்டு கப்புல அடிச்சுட்டு கிடக்கலாம் நீங்க என்னமோ கெடுக்க பாக்குறீங்க பயமா இருக்கு என்னல கெடுக்க பாக்குற பெயிண்ட் அடிக்கிறது சொல்லிருக்கேன் இங்க பாரு எல்லாம் டப்பா நிறைய பெயிண்ட் ஊத்துவாங்க நம்ம பெயிண்ட் எல்லாம் அப்படி கிடையாது அப்புறம் எப்படிங்க அதுல ஒரு சொட்டு வெளில போயிட்டு ஆடி விட்டோம்னு வச்சுக்க ஆடி டப்பா அப்படிலாம் கலக்கிடுறான் ஏன் அவ்வளவு அறிவா பேசுறா ஒரு சொட்டு தான்றாங்க ஒரு சொட்டுல இதை ரொம்ப போயிருக்கு தெரியுமா அந்த பவரா இருக்கும் பவர் அடிக்கணும் இங்க வருமா அடிக்கிறதுல வித்தியாசம் இருக்கு எப்படி ஒரு நாளைக்கு 1500 சம்பளம் தெரியுமா உனக்கு கம்மியா பார்த்து வாங்கிக்கங்க நீ ஏன் கூட சேர்ந்துக்க உனக்கு நான் சொல்லி தரமா பெயிண்ட் அடிக்க உங்களுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி கொடுங்க எனக்கு சொல்லி தருவா ஏமா இப்ப நீ முதல்ல கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆமாங்க தெரியாதா சீசன் முடிஞ்சிருச்சு சோத்துக்கு என்ன செய்யறது சோத்துக்கு சுப்பிரமணியம் பிடிச்சி இல்லங்க பெயிண்ட் அடிச்சதால பிழைச்சிக்கலாம்னு பாக்குறேன் பெயிண்ட் அடிச்சு பழக்கலாம் பாக்குறியா ஏறுமா கீழே அடிக்கிறேன்னு வச்சுக்கவேன் சைஸை உட்காந்து அடிக்கணும் எப்படிங்க கீழே அடிக்கும்போது நல்ல சைஸா உட்காந்து ஏறுமா பிரஸ் முக்கியம் பிரஸ் ரொம்ப அதுல உள்ள விட்டு இது பண்ணிக்க கூடாது மேல அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து அடிக்கணும் அது எங்க அப்படி மேல அடிக்கும்போது தெரிக்கும்டா உருவிட்டு வராது மேல அடிக்கும்போது கொஞ்சம் தொடச்சு மேல அடிக்கிறேன்னு வச்சுக்க இப்ப வந்து நீ மேல இருக்கிற நான் கீழே இருக்கிறேன் இப்ப நீ மேல விட்டு அடிக்க போற மேல அடிக்க போற ஆமா முதல்ல என் சாம்பாரை தொட்டு கும்பிடுக்க ஏன் அப்படி வேறு விட்டு அடிச்சிருக்கோம்ல அப்படித்தான் இருக்கு மேல பிடிமா நான் போய் சொல்ல மாட்டேன் அடியில பிடிமா அடியில நீ இப்ப பிடி சாமான பிடிச்சிட்டீல மேல பசங்க தொலைச்சு விடுங்க போ தொலைச்சு விட்டு தானே அடிக்கணும் புதுசா பழசுனா அடிப்பட்டதுன்னா தெரியும் அடிச்ச அடியில கண்ணுல தெரிஞ்சிருச்சு இப்ப என்ன செய்யணும் அதுக்கு என்ன பெரு சின்னதா இருக்கு ஓட்ட நான் ரொம்ப மோசமான புள்ள சரி நீ மோசமான பிள்ளைய பெயிண்ட் அடிக்க விட்டு உன்னை மாசமாக்க விரும்பல இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு விட்டு சொல்லி தரேன் எப்படின்னு அது நீ ட்ரைனிங் எடுக்கணும் அடிக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால ஆரம்பிச்சிருக்கேன் ஒண்ணும் இல்லை இப்ப பெயிண்ட் அடிக்கிற வேலை இந்த சீசனுக்கு அடுத்த சீசனுக்கு எதாவது ஆரம்பிக்க போறேன் யாராவது அடுத்து எத்தனை பெயிண்ட் பிரஷ தூக்க போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கா இன்னும் 2 ஜாயிண்ட் ஆகுற பத்தி பிரச்சனை இல்லை யார் அப்படி இருக்கு ஏப்பா தகவலே அவர் மேஸ்திரிப்பா கொத்தனார் மேஸ்திரி சரி அவர் அடிச்சு அவர் தூத்துக்குடி கொத்தனார் என்ன அவர் பொண்ணுக்கு சொந்த பணம் இது தேனா கைக்கு பணம் செக்க சொந்த பணம் இது தேனா கைக்கு பணம் இது எல்லாரும் வாங்க பணம் நாங்க பக்கத்து வந்த பணம் எத்தனை எமக்கு இந்த பணம் பாத்தியா ஏக்கு இருக்குது துணிய பாத்தியா
அந்த படம் பாத்தியா இந்த செந்திலே மகனுக்கு பாத்தியா கை கலக்கம்மா புடிச்சு வைக்க மாட்டோம்மா கை கலக்கம்மா புடிச்சு வைக்க மாட்டோம்மா இதே அமரிச்சு தீ அடிக்கடல கொள்ள ஓரத்திலே அடிக்காட புறா 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 கடல கொள்ள ஓரத்திலே அட புறா கொல்ல ஓரத்திலே காரப்பூரா ரத்தினிக்கு ஆனா மறந்து வச்சு நானு ஏய் இந்த பாட்டை இப்படி பாடி பாடி அதுவும் அப்படியே தான் பாடுது காட்டி கொடுக்குறது எங்க நீ உன்னை யாரு யாரு நீங்க நினைக்கிற மாதிரி நான் யாருமே வச்சுக்கல உங்களை தவிர யாரையும் வச்சுக்க போறா என்னையும் சொல்லாதம்மா ஏற்கனவே நான் நெஞ்சு வழியில கிடந்தேன். உண்மையை சொன்னா நீ எல்லாம் ஏன் உங்களுக்கு நெஞ்சு வலி என்னதாச்சு குடிக்கல பிடிக்கிறதா முடியாதங்கிறேன் பிடிக்கிறேங்கிறேன் அடி கண்ணை திறக்கணும் சாமி கையை பிடிக்கணும் சாமி சாமி திறக்கணும் சுவாமி கையை பிடிக்கணும் சுவாமி அலமல ஒத்த கடை அதுல ஒரு போட்டாங்க அலமல ஒத்த கடை அதுல ஒரு அடி சும்மா கிடந்தாலும் கிடக்கு அது நகரிக ஓடி வந்து கெடுக்கு மகனத்தாலே கிடைக்கும் ஒரு நாகரிகம் ஓடி வந்து கிடைக்கும் அடி சும்மா கிடந்தாலும் கிடக்கு ஒரு நாகரிகம் ஓடி வந்து கிடைக்கும் பரவாயில்லையே நான் ஆடுனா ஆடுவேன் ஓடுனா ஓடுவேன் உட்காந்தா உட்காருவேன் சிரிச்சா சிரிப்பேன் அழுதா அழுவையா உனக்கு அழுக தெரியுமா தெரியும் 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 எங்க அழுக இப்படி அழுகிறது நம்ம அழுகிறத பார்த்து ஊரே அழுகணுமா என்ன சொல்றீங்க அதுக்கு பேர் தான் அழுக அப்படின்னு நான் நக்கலா பண்றது இல்லைங்க இப்படிதாங்க தெரியுது அப்படிலாம் தெரியக்கூடாது உன்னை நான் இப்ப அழுக வைக்கவா உங்களால முடியாதுங்க நீங்க அழுக நான் வைக்கிறேன் எப்படி வாழ முடியும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஆ. நீ என் மாமியா வந்தேனே. இப்ப நான் மருமே ஆ. இப்ப ஆ. டேய் வாடா நீ மருமையான வந்து இப்ப மாமனார மாறிக்கடா வாடா இந்த பிள்ளைக்கு நீ தாண்டா புருஷன் கொஞ்சம் ஒரு நாளைக்கு நீ தாண்டா புருஷன் இது என்ன வாய்ஸ்ரா அது ஆரம்பிக்கவே இல்லை அதுக்கு I love you. எங்க வாய்ஸ் பேசு ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீ மாமியா இவர் மாமனார் ஆஹா ஏய் ஓ லூசு முண்டை அழுக வைக்க போறீங்க ஆகா ஓகாங்கிற முன்னாடி ரொமான்ஸ் பண்ணிக்கோ அப்புறம் அது ஓ மை காட் இருங்க வரேன் இப்போ ஒன்றும் இல்லை உன்னை அழுக வைக்க போறேன் பாரு எப்படிங்க இப்போ உன் புருஷன் செத்து போயிட்டு ஐயோ! சூர்யா பையனே அழுக வருது இன்னும் 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 அழுகணும் டேய், ஏய், ஏய், உட்கார். 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 இப்ப மாமனார் செத்து போயிட்டாரு போன் போடு பிரி 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 டேய் ஏய், எந்த ஊரோட போன தாதரி நாடான்னு இருக்கு எனக்கு செத்து பர்மனன்ட் போ 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 போ. பிரி 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 ஹலோ ஹலோ மாமனார் மறுபடியும் சொல்லுங்க மாமனார் போயிட்டாருப்பா ஐயோ போயிட்டாரா அண்ணாத்த பாத்தியா அத்தால
அண்ணாத்த பாத்தியா எந்த ஊரோட படம் பொண்டாட்டியை போட்டு லவ் பண்ணிருக்கு? நீதான் செத்து 200 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 2000 ரூபாய்க்கு நடிக்கிற ஐடியா. எந்த ஒரு மாமியா மருமையை பேட்ட பிடிச்சாங்க சொல்லி இதை பிடிச்சாங்க இருக்கு. இப்பதான்டா தெரியுது ஏன் நீ செத்தேன்னு. மாமியா இதுலயே விழுந்து அழுதுருக்கும் போல இருக்கா. ஏன் எனக்கு கட்டிடலாம் போல நாலு போடு நறுக்குன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. போல போடு நம்ம போடு. அது ஏதோக கதைய கேளு தாய்க்குறவே இதை ஒரு கொள்ளி எவ்வளவு சமாளி கொடுத்து அடி வளைய விரிச்சு வச்சு அதில் தானே போய் அப்படியா? ஒரு தண்ணீர் நானே நானே ஏன்னா ஆளாளுக்கு அவன் இப்படிதான் போட்டு அமுக்குறான், நீ இப்படி போட்டு படுக்க வர்ற. இந்த இரியா இந்த லட்சணத்துல இவன் சொல்றா என்ன சொன்னா, இவங்க 4 பேர் தான் எனக்கு பாதுகாப்புன்னு. இவங்க 4 பேர் தான் உனக்கு ஆப்பு. சரி விடு, எங்களோட ஆளுன்னு முடிவு பண்ணிட்டோமாமா. எங்க அண்ணன் அண்ணன் வெண்ண பாடுவார் நம்மள மாதிரி காலம்.
அது ஆமை இல்ல, ஆமை குஞ்சு. விழுத விட்டு கீழறங்கி நல்ல கீழறங்கி Oh my god. Oh my god. கந்த சஷ்டி அண்ணே சும்மா கிடக்குது இல்லையே, மகனக்கில்லையே பருவத்தில்லையே கைதட்டு அன்பு உள்ளவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றி, நன்றியான வணக்கம். நீங்க கைதட்டி உற்சாகப்படுத்தினா தான் நாங்கள் என்ன 2-3 ஆட்டம் சேர்த்து ஆடுவோம். இல்லைன்னா உருளே பாத்தீங்கன்னா குறைச்சிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. நல்லா உற்சாகப்படுத்துறாங்க. நன்றி நன்றி. பாகானே ஆலமரம் 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 இது 10000 தண்ணீர் நானே நானே ஒரு தண்ணீர் நானே நானே ஒரு தண்ணீர் நானே நானே அட குண்டத்தில் குமரனுக்கு கொண்டாட்டம். காலை தூக்கிறாது. என்னதான் ஆம்பளை எந்த வேலை செய்யாலும் பொம்பளைங்க செய்யக்கூடாது. பெண்களுக்கு தமிழ்நாட்டில் தனிச்சிறப்பு இருக்கு. பெண்கள் தான் நம்ம நாட்டில் நிலவு சொல்லிருக்காங்க. நீங்க நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க, காலை தூக்கிறாதீங்க. ஏங்க ஆடக்கூடாது. ஏன் இப்படி சொல்றீங்க? வேணாமா,
ஆம்பளை செய்யற வேலையை பொம்பளை செய்யக்கூடாது. கண்டிப்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? பொம்பளைங்களை ஏன் தெரியுமா சுடுகாடு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க? ஏங்க? என்னங்க? அவருக்கு நல்ல லைஃப், அதான் லக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒரு நேரம். ஆமா, அதே மாதிரி நேரம் தான், ஒருத்தவங்களுக்கு ஒரு நேரம் லக்கு அடிக்கிறது தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏன் தெரியுமா பொம்பளைங்க சுடுகாட்டு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க? அங்கேனாச்சும் ஆம்பளைய நிம்மதியா சாகட்டும்ல, உங்களை முச்சந்தியோட முக்காடு போட்டு விரட்டி விட்டுறது. அந்த அளவுக்கு என்னையா பாடுபடுத்திக்கிறோம்? பாடு படுத்துறீங்க, பெரும் பாடு பேஸ்ல இருக்கு. அண்ணே ஷார்ப் வைங்க, பேஸ் ஆகிருக்கீங்க, பேஸை கொடுத்து ஷார்ப் வச்சு வால்யூம் கெயின் வைங்கண்ணே. ஆள் லைட்டாக கெயின் வச்சு ஏற்றுக்கணேன். ஆள் 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 ஏற்றுக்கணேன். சூப்பர், ஆளு சிறப்பு. அனிதா, உங்களை பார்த்தோன்னே காதல் வந்துருச்சு. காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. என்னங்க சொல்றீங்க? எப்ப நம்ம தலையில விழுகும்னே தெரியாது. நடந்து போயிட்டு இருப்பேன், காக்காப்பியை துரட்டுன்னு வச்சு விட்டுரும். அதே மாதிரிதான் காதல் வந்துருச்சு. எப்படிங்க? நீ தான் என் பொண்டாட்டியா வருவேன். எங்க வாத்தியார் சின்ன வயசுலேயே சொல்லுவார், அது எப்படி நீ எல்லாம் பண்ணி மேய்க்காண்டா லாய்க்கு எப்படிம்பாரு. இருக்கட்டும் பரவாயில்லம்மா, ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா அப்பயே சொன்னேன் டாக்டர், செத்தாலும் தனியா ஒண்ணே விட, அதுவும் கூட ஆண்டா வரும். முடிஞ்சு போச்சு. ஆமா, உனக்கு இந்த வேலை தான் தெரியுமா? வேற ஏதாவது வேலை தெரியுமா? தெரியாதா? வேற வேலை, நிறைய வேலை தெரியுமே. என்ன வேலை தெரியும் உனக்கு? வீட்டுல உள்ள வேலை, அனைத்து வேலையும் நான் தான் பாக்குறேன். வீட்டு வேலையா கேட்கிறேன்? ஒருவேளை நான் முடியாம போயிட்டேன்னு வீட்டை எப்படி காப்பாத்துவேன்? குடும்பத்தை உழைச்சு சம்பாரிச்சு காப்பாத்துவாங்க. ஒரு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாதா? தெரியாதுங்க. ஒரு வேலை தான் தெரிஞ்சு தொலைய மாட்டேன். உனக்கு நான் ஓட்ட சொல்லித்தாரு. உங்களுக்கு அந்த வேலையும் தெரியுமா? புதுக்கோட்டையில சகிலாவின் டிரைவிங் ஸ்கூல் ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். என்னங்க எப்படி சொல்றீங்க? நான் தான் எல்லாமே வச்சு இது பண்ணது. நம்ம ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு எப்படியாவது கத்து கொடுங்க. நான் உனக்கு ஓட சொல்லி தரேன். வாடாஜா, உங்க மாமியார் வண்டி ஓட சொல்லி கொடுக்க முடியாது. வாடாஜா, ஆமா, மாமியார் வண்டி ஓட சொல்லி, வண்டி ஓட சொல்லி மாமியார் வண்டி ஓட சொல்லி. மாமியாருக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்க போறேன். முன்னாடி ரவுண்டா இருக்குல்ல இது மாதிரி, அது பேர் தான் ஸ்டேரிங். கீழே 3 இருக்கான்னு பாரு. ஒன்றரை கூட தேராது போல. ஆக்சிலேட்டர், பிரேக், கிளட்ச்னு அதுதான் ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஆமா, முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சாங்க பார்த்துட்டு கிளட்சை பிடிச்சிக்கிட்டு இந்த எதுக்குடா கூப்பிட்டு வித்தவுட்லடா, நீ தாண்டா என் கியரு. இன்னைக்கு ஓட்ட ஆரம்பிக்கிறதா 30 நாளைக்கு வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இதுதாண்டா கியரு. இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்றது? முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளட்சை பிடிச்ச வாக்குல இப்படி கீழே போட்டோம்னா அது ஃபர்ஸ்ட் கியர். அப்படியே வண்டி கொஞ்சம் மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகமா போகணும்னா கிளட்சை பிடிச்ச வாக்குல அப்படி மேலே ஏற்றணும். உள்ள 2 கோன் பால்ரஸ் 2 கிரீஸ் போடாம கிடக்கு. அத கிரிட்டு சவுண்ட். என்னமோ சொல்றீங்க? அப்படியே வண்டியை கிளட்சை பிடிச்ச வாக்குல அப்படி ரைட்ல இழுத்து அப்படி மேல ஏத்திட்டா முழிக்கிற வெளியில வந்து விழுந்துடாம முழிக்கிற அதுதான் தேடிக்க. அப்படியே வண்டி கொஞ்சம் வேகமா போன வாக்குல அப்படியே கிளட்சை பிடிச்சி டபுள் கிளிக் பண்ணி அப்படி ஏத்து. பாத்தியா அதுதான் இந்த கியர். இப்ப கடைசியில வண்டி ரிவேர்ஸ்ல வரணும்னா என்ன வரணும்னா கிளட்சை பிடிச்சி ஒரு கிண்டி இழுத்த வாக்குல மேல ஏத்திட்டா. எங்க சார் கேட்டா கோச்சு மாட்டீங்களே, உடனே இப்ப கத்துக்கணும். பாத்தியா, எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. கீரை பார்த்தா உனக்கு ஆர்வம் வந்துருச்சு சார். வாயை பிடிக்கப்பா, வாயை பிடிக்க வெளில வந்து வாயில போட்டு பால் பாண்டி என்ன சாய் ஒரு ஓட்ட இருந்துச்சு. சார் ஓட்ட ரொம்ப நாளாவே காணோம். தூது போயிருக்கு போல. சாவியை ஸ்டார்ட் பண்ணிட்டியா? பண்ணேன் சார். இது கையில கிளட்ச்ல மட்டும் கையை வை. யூஸ் முடியாது. கிளட்சை பிடிச்சி போச்சு. என்ன வேலை பார்த்துக்கிட்ட? சூர்யா வாயை பிடிக்க. ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். ஓ மை காட், சூப்பர்.
இன்னொரு போடு ஏங்க டேய் இவ்வளவு நேரம் முடிச்சுட்டு ஆடிக்கிட்டு ஐயோ ஐயோ இருந்துட்டு இப்ப அடிச்சுடு ஃபைனல் டச் எந்திரிச்சோ ஏய் ஜீவனுக்கு நீ ஆம்பளை கையும் முரட்டுத்தனமா இருக்கும் பொம்பளை பிள்ளை கையும் அது என்னமோ உங்களுக்கு தான் தெரியும் சார் நான் ஓட்டணும் சார் இதெல்லாம் நான் இந்த பிளேஸ் தான் காரணம் நான் இல்லை சார் நான் இன்னொரு திருப்பி ஓட்டணும் சார் ஆள் வச்சிருக்கேன் கவலைப்படாத இங்கே நம்ம சரவணன் 3-4 கார் வச்சிருக்காரு அவர் எல்லாம் ஓட்ட சொல்லி கொடுப்பாரு உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படி சொல்லுங்க எப்படிப்பட்ட காதல் தெரியுமா தாமரை கண்ணங்கள் தேன்மலர் பின்னங்கள் எத்தனை வண்ணங்கள் மொத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மொத்த மலர்குள்ள பாத மலர்ந்திடும் சித்திரமா குளிர் கொண்ட மேனிலே குளிர் கொண்ட வாழையிலே உடை கொண்டு மூடும் போல் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மங்கிடா சந்தித்தேன் காதலன் மகனும் போது தாமரை கண்ணங்கள் உங்களை பார்க்க வந்த காதல் எப்படிப்பட்ட காதல் ஒரு கொழுந்தி நீ மல்லிகை பூவி ஒரு கொழுந்தி நீ மல்லிகை பூவி மாமா மைய குடிக்கலையா சொல்லி சொல்லி வர வழி இல்லையா ஒரு கொழுந்தி உன்னை தெரிந்தால் முடியுமா மனசமாத்துதையா சொல்லு சொல்லு வர வழி இல்லையா வந்து நில்லு நன்றி